ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ டே 13 இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. டைம் ஒரு 10:30 போல் தான் வீட்டில் வந்து கிளம்பியிருந்தோம். ஏன்னா நாளைக்கு ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. நான் இங்கேருந்து போக இன்னும் 1 மாதம் ஆகும். தூத்துக்குள்ளே தான் இருப்பேன். ஸோ ஓகே, அதனால் நம்ம இன்றைக்கி போயிட்டு வந்துடுறேன். நான் நாளைக்கெலாம் போக டைம் இருக்காது அப்படின்னு சொன்னால இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன். இப்போ போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சைல்ட்ஹுட் மெமரிஸான ஒரு இடம், ஒரு ஃபேவரட் பிளேஸ் எங்கன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி கடை, இந்த தள்ளுவண்டி கடை தான். ஏன் அப்படின்னு பிரியாணி கடையில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது, என்ன ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பக்கத்தில் தான் ஹஸ்பண்ட் வந்து மெக்கான் ஷெட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. அங்கே மெக்கான் ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே 30 ரூபா தான் சம்பளமா. ஸோ அந்த 30 ரூபா சம்பளத்தில் எங்கள் பிரியாணி வந்து அப்போ 20 ரூபாவாம். அந்த 20 ரூபா பிரியாணி சாப்பிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தால் ஒரு குலோப்ஜாம் கடை காமிச்சாங்க. ஸோ அந்த குலோப்ஜாம் வந்து 10 ரூபாவாம். ஸோ அந்த குலோப்ஜாம்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே கொடுக்குற 30 ரூபாவை இங்கேயே காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளாம் அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போது பிரியாணி வந்து 40 ரூபா. ஸோ நாங்கள் 2 பேர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு சைடிஷ்க்கு நிறையா வச்சுருக்காங்க. நம்ம எது வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் எப்படியும் இருக்கும்னு நினச்சேன். இப்படி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. வரவெல்லாம் 2-3 கடையில் நின்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி இதில் வச்சுருந்தாங்க. அதோட அதில் வந்து சில ஃபோட்டோஸ், வீடியோஸ், கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு 1:30 மணி போல் கரண்ட் வேறு போயிடுச்சு. அதோட வாங்கிட்டு வந்த பால்கோவா சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். ஒரு 2 மணி போல் செம்ம பசி எடுத்துருச்சு. பசி எடுத்தால் சாப்பிடணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். கிச்சனில் போய் பார்த்தா அத்தை சாப்பாட்டுக்கு தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. வாழைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேன்னு அதை சூப்பராக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கியாச்சு. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.